எட்டாம் வீட்டில் ராகு அர்த்தம் விளைவுகள் மற்றும் பரிகாரங்கள். எட்டாம் வீட்டில் ராகு அர்த்தம் விளைவுகள் மற்றும் பரிகாரங்கள். ஜோதிசத்தில் ரந்திர பாவம் என்று அழைக்கப்படும் எட்டாம் வீட்டை விட பயங்கரமான எதுவும் இருக்க முடியாது. எட்டாவது வீட்டின் அதிபதி விதியின் கையை மிகவும் எதிர்மறையான அர்த்தத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். பொதுவாக ஜோதிடர்களின் கூற்றுப்படி இரண்டு தீங்கு விளைவிக்கும் காரணிகளின் கலவையானது எட்டாவது வீடு மற்றும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் கிரகமான ராகு மோசமான விளைவை உருவாக்க வேண்டும். ஆனால் அது எல்லா நேரத்திலும் உண்மை இல்லை. ராகு எட்டாம் வீட்டில் இருக்கும்போது அது திடீர் அதிர்ஷ்ட மாற்றங்களை ஏற்படுத்தும். மற்றொரு வீட்டின் அதிபதியுடன் இணைந்தால் மற்ற கிரகத்துடன் தொடர்புடைய செயல்பாடுகள் ராகுவின் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான முடிவுகளை பாதிக்கிறது. ஜோதிசத்தில் ரந்திர பாவம் என்று அழைக்கப்படும் எட்டாம் வீட்டை விட பயங்கரமான எதுவும் இருக்க முடியாது. எட்டாவது வீட்டின் அதிபதி விதியின் கையை மிகவும் எதிர்மறையான அர்த்தத்தில் பிரதிபலிக்கிறார். பொதுவாக ஜோதிடர்களின் கூற்றுப்படி இரண்டு தீங்கு விளைவிக்கும் காரணிகளின் கலவையானது எட்டாவது வீடு மற்றும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் கிரகமான ராகு மோசமான விளைவை உருவாக்க வேண்டும். ஆனால் அது எல்லா நேரத்திலும் உண்மை இல்லை. ராகு எட்டாம் வீட்டில் இருக்கும்போது அது திடீர் அதிர்ஷ்ட மாற்றங்களை ஏற்படுத்தும். மற்றொரு வீட்டின் அதிபதியுடன் இணைந்தால் மற்ற கிரகத்துடன் தொடர்புடைய செயல்பாடுகள் ராகுவின் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான முடிவுகளை பாதிக்கிறது. இந்த வீட்டில் ராகு பொதுவாக இரகசியத்தை கையாளுகிறார். அதிக ஆபத்துள்ள பணிச்சூழலில் ஈடுபடுபவர்கள் அல்லது துப்பறியும் நபர், இரகசிய புலனாய்வாளர், உளவுத்துறை அதிகாரி, பேரிடர் மேலாளர்கள், நிர்வாகச் செயலர் போன்ற பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு சரியான இடமாகும். இந்த வகையான நபர்கள் அறிவுள்ள மற்றும் பணக்கார கூட்டாளர்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். எட்டாம் வீட்டில் ராகு எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரலாம். இது வன்முறை மற்றும் அழிவுகரமான இயல்புடையதாக இருக்கலாம். எட்டாம் வீட்டில் ராகு இருக்கும் நபர் மறைக்கப்பட்ட தொடர்புகள், இரகசிய தகவல்கள் மற்றும் ஆபத்தான இரகசியங்களை கையாள்வார். அவர்கள் பெரும்பாலும் அமானுஷ்ய அறிவு, மந்திரம் மற்றும் எதிர்பாராத மாற்றங்களின் சக்திகளை நோக்கிச் செல்கிறார்கள். கூட்டாளிகளின் நிதிச் சொத்துக்கள் தொடர்பான அசாதாரண சூழ்நிலைகளில் நபர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். ராகு இங்குள்ள நபரை பொருளாதார ரீதியாக மற்றவர்களைச் சார்ந்து இருக்கவும் செய்கிறார். இந்த நபர்கள் தவறான காப்பீட்டுக் கோரிக்கைகள், போலி முதலீடுகள், ஏமாற்றுதல் மற்றும் போலியான விளம்பர திறன்களை அவர் அல்லது அவள் கொண்டிருக்கவில்லை. ராகு எட்டாம் வீட்டில் அமர்வதால் பண இழப்புகள், உடல் பலவீனம், மோசமான வாழ்க்கை முறை போன்றவை ஏற்படும். எட்டாம் வீட்டில் ராகுவுடன் பிறந்தவர்கள் வாழ்க்கையை பற்றிய அணுகுமுறையில் நேர்மையும் தீவிரமும் இல்லாமல் இருப்பார்கள். எந்த விலை கொடுத்தாலும் பெரும்பாலான நேரம் வேடிக்கை பார்க்க நினைப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் விசுவாசமற்றவர்களாகவும் சில சமயங்களில் பொய் சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். மேலும் உறவில் உள்ள மற்றவர்களுக்கு துரோகம் செய்யும் பெரும் வாய்ப்பும் உள்ளது. இது சுற்றிலும் வலுவான உறவுகள் இல்லாமல் போகலாம். எட்டாம் வீட்டில் ராகு இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிறைய செலவு செய்வார்கள். ஆனால் சில சமயங்களில் நீதிமன்ற வழக்குகள் காரணமாகவோ அல்லது தகுதியற்ற நபர்களுக்காகவோ செலவிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது தவிர ராகு அவர்களின் எட்டாம் வீட்டில் உள்ளவர்கள் உறவுகளை பேணுவதில் பல சிரமங்களை எதிர்கொள்வார்கள் மற்றும் குடும்பத்தில் அமைதியின்மையை எதிர்கொள்வார்கள். இது தவிர சனி எட்டாம் வீட்டில் நிலை பெற்று செவ்வாய் 1 அல்லது எட்டாம் வீட்டில் அமைந்திருந்தால் எட்டாம் வீட்டில் ராகுவின் இந்த இடம் அந்த நபருக்கு நன்மை பயக்கும் மற்றும் அவரை பணக்காரராக்கி வெற்றியை தரும். நிலத்தின் மீது எட்டாம் வீடு பொதுவாக சனி மற்றும் செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது. எனவே இந்த வீட்டில் ராகு தீங்கு விளைவிக்கும். இது உங்கள் குடும்ப வாழ்க்கையை மோசமாக பாதிக்கும். செவ்வாய் 1 அல்லது எட்டாம் வீட்டில் அல்லது சனி எட்டாம் வீட்டில் அமைந்திருந்தால் அந்த நபர் மிகவும் பணக்காரராக இருக்க வாய்ப்புள்ளது. எட்டாம் வீட்டில் ராகு இருக்கும் பரிகாரங்கள். ஒரு சதுர வெள்ளித் துண்டை வைத்துக் கொள்ளுங்கள். தூங்கும் போது சான்பை தலையணைக்கு அடியில் வைக்கவும். மின்சாரம் அல்லது மின்துறை அல்லது எந்த வகையான தொடர்புடைய அரங்கிலும் வேலை செய்ய வேண்டாம்.
உங்கள் மாமியார்களுடன் நல்ல உறவை பேணுங்கள்.